வணக்கம். லாஸ்ட் மந்த் எனக்கு ஒரு கிளையண்ட் கால் பண்ணியிருந்தார். சார் என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் குடுக்குறேன். நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா? ஆ உங்களுக்கு ஒரு சார்ஜஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் ஆஸ் பர் செபி நார்ம்ஸ் நம்மளோட ட்ரேடிங் அக்கவுண்ட் ஆர் நம்மளோட டீமேட் அக்கவுண்ட் யார்கிட்டயும் எந்த ஆக்சஸையும் குடுக்கவே கூடாது அப்படின்றது தான் சொல்றாங்க. ஏன்னா, இது நம்மளோட அக்கவுண்ட் என்டையரா லாஸ் ஆகுறதுக்கும், ரிஸ்க் அதிகமாகறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கான இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதாவது எனக்கு டைம் இல்ல, என்னால மேனேஜ் பண்ண முடியல, எனக்கு வந்து மாசம் எனக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணி குடுங்க, நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஷேர் தரேன். இந்த மாரி நெறைய கிளையண்ட்ஸோட திங்கிங் இருக்கு. இத கம்ப்ளீட்டா நீங்க வந்து மறந்துடுங்க. ஏன்னா, செபி ரிஜிஸ்டர்ட் ப்ராடக்ட்ஸு நெறைய இருக்கு. அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போதும், அது மூலியமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட நீங்க டைவர்சிஃபை பண்ணும்போதும், உங்களுக்கு சேஃப்டி இருக்கும், ரெகுலேஷன்ஸும் இருக்கும், டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட். அதாவது என்னால ஸ்டாக் செலக்ட் பண்றதுல பிரச்சனை இருக்கு. என்னால அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும். பட் ஆனா எந்த ஸ்டாக்ல என்ன இன்வெஸ்ட்மென்ட் அசெட்ட நான் சூஸ் பண்ணணுன்றதுல நெறைய பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செபி ரிஜிஸ்டர்ட் ஒரு ப்ராடக்ட் தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட். இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் நெறைய புரோக்கிங் கம்பெனிஸ் வந்து ஓனாவே வச்சிருக்காங்க. ஒரு சில புரோக்கிங் கம்பெனிஸ் வந்து இத செப்பரேட்டா வேற பிஎம்எஸ் கம்பெனியோட டை அப்லயும் ஆஃபர் பண்றாங்க. இந்த பிஎம்எஸ்னா என்ன? இதுக்கு எவ்வளோ மினிமம் எலிஜிபிள்? இதில யாரெல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? இதில என்ன ரிஸ்க் இருக்கு? இத பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி. இந்த மாரி ஒவ்வொரு வீடியோவும் நீங்க தினமும் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி. என்னோட ட்ரெய்னிங் செஷன்ஸ் முக்கியமா ஃப்ரீ ட்ரெய்னிங் புதன்கிழமை ஆன்லைன்லயும், சனிக்கிழமை டைரக்ட் ட்ரெய்னிங் செஷனும் நடக்குது. அதுக்கான லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. என்னோட டெலகிராம் குரூப்லயும் டெய்லி ஆக்டிவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்க ரிசீவ் பண்ணலாம். ஸோ இப்போ ரூ. 50,00,000 மினிமம் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, செபி ரிஜிஸ்டர்ட் பிஎம்எஸ் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது ஒரு செப்பரேட் அக்கவுண்ட். இது எப்படி வேலை செய்யுது? ஃபர்ஸ்ட் பிஎம்எஸ்னா என்ன? இது வந்து ஒரு புரொஃபஷனல் ஸ்டாக் மேனேஜ்மென்ட் சர்வீஸ். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி கிடையாது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பூலிங் சிஸ்டம். அதாவது நம்மளோட பணம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து டெபாசிட் பண்ணுவோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ அமௌண்ட் நம்ம டெபாசிட் பண்ணோமோ அது யூனிட்டா நமக்கு கன்வெர்ட் பண்ணி குடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரூ. 5,000 வந்து டெபாசிட் பண்றேன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லனா, ஒரு யூனிட் ரூ. 10 அப்படின்னா 500 யூனிட் எனக்கு கிரெடிட் ஆயிடும். ஸோ அந்த ₹5,000 அந்த இன்வெஸ்ட்மென்ட் குமுலேட்டிவா எல்லா கிளையண்ட்ஸையும் சேர்த்து ஒரு அ ஸ்கீம் கிரியேட் பண்ணி அந்த ஸ்கீம் மூலயமா ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்லை என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் அது அப்ரிஷியேட் ஆகும்போது நம்மளோட யூனிட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பட் பிஎம்எஸ்ன்றது ஒரு டைரக்ட் ஓனர்ஷிப், கஸ்டமைஸ்டு போர்ட்ஃபோலியோ, ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். என்னோட டிமேட் அக்கௌண்ட்ல தான் ஸ்டாக் இருக்கும். பட் அது போர்ட்ஃபோலியோ மேனேஜர் ஹேண்டில் பண்ணுவார். இது எப்படி வேலை செய்யுது? நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். போர்ட்ஃபோலியோ அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுவாரு. ஸ்டாக் டைரக்ட்டா நம்ம டிமேட் அக்கவுண்ட்ல தான் இருக்கும். இதுதான் பிளஸ். அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரன்சி. என்ன ஹோல்டிங்ஸ் இருக்கு? என்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறாங்க? இது அதாவது பூலிங் அக்கவுண்டா இது இருக்காது. நம்மளோட ரியல் ஸ்டாக் நம்மளோட அக்கவுண்ட்ல இருக்கும். இப்போ இந்த பிஎம்எஸ்ல 3 டைப் ஆஃப் பிஎம்எஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, டிஸ்கிரிஷனரி பிஎம்எஸ். இது வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜர் தான் டெசிஷன் எடுப்பாரு. நம்ம வாட்ச் மட்டும் தான், ட்ராக் மட்டும் தான் பண்ணுவோம். நான் டிஸ்கிரிஷனரி பிஎம்எஸ் அப்படின்றது என்னன்னா, போர்ட்ஃபோலியோ மேனேஜர் சஜெஸ்ட் பண்ணுவாரு. நம்ம ஃபைனல் அப்ரூவ் பண்ணணும். 3வது அட்வைசரி பிஎம்எஸ். அது அட்வைஸ் மட்டும் தான் குடுப்பாரு. எக்ஸிகியூஷன் நம்ம தான் செய்யணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் கம்ப்ளீட்டா போர்ட்ஃபோலியோ மேனேஜரே ஹேண்டில் பண்ணிப்பாரு நம்ம அக்கவுண்ட்ட. 2வது விஷயம் அவர் சஜெஸ்ட் பண்ணுவாரு, நம்ம அப்ரூவ் பண்ணணும். 3வது விஷயம் அவர் அட்வைஸ் பண்ணுவாரு, நம்ம தான் எக்ஸிக்யூட்டே பண்ணணும். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் பிஎம்எஸ் இருக்கு. ஆனா மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து டிஸ்கிரிஷனரி பிஎம்எஸ் தான் போறாங்க. 4வது மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஎம்எஸ் ₹50,00,000. ஸோ இது வந்து யாருக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னா, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். நீங்க ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் மோர் தென் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட நிறைய ஃபண்ட் இருக்கு. ஏற்கனவே அட்லீஸ்ட் நீங்க ஒரு 30 to 50 lakhs கிட்ட ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இல்ல இன்வெஸ்ட்மென்ட் மூலயமா அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து பிஎம்எஸ் போகலாம். இதுக்கு ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா,
இது மேனேஜ்மெண்ட் ஃபீ, பெர்ஃபார்மன்ஸ் ஃபீ 2 இருக்கு. மேனேஜ்மெண்ட் ஃபீ வந்து 1 to 2.5% வரைக்கும் வரலாம். பெர்ஃபார்மன்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20% ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ஒரு ₹1,00,000 ப்ராஃபிட் அப்படின்னா, அதில் 10,000லேருந்து 20,000 பெர்ஃபார்மன்ஸ் ஃபீயா எடுத்துப்பாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் ஃபீ 1 to 2.5 வந்து டிஃபால்ட்டாக ப்ராஃபிட் இருந்தாலும் லாஸ் இருந்தாலும் நமக்கு வந்துடும். இதில் இன்னொரு டாக்ஸேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் 12.5%, ஷார்ட் டேர்முக்கு 20% வந்து நம்ம இந்த டாக்ஸ் செக்ஷன் ஆஸ் பர் ஈக்விட்டி மார்க்கெட்டில் என்னவோ அதுதான் வரும். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பிஎம்எஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ்டு போர்ட்ஃபோலியோ, டைரக்ட் ஸ்டாக்ஸ் இருக்கும், மினிமம் 50 lakhs, ஹை கண்ட்ரோல். ஆனால் இங்கே டைரக்ட் ஸ்டாக்ஸ் பிஎம்எஸ்ல இருக்கும், மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸாக இருக்கும். கஸ்டம் போர்ட்ஃபோலியோ நமக்காக பிஎம்எஸ்ல வந்து கஸ்டமைஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ இருக்கும். பட் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஃபோலியோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே அதே பொசிஷன் ஹோல்டிங்ஸ் தான் ரீட்டைன் ஆகும். மினிமம் ₹500 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். பிஎம்எஸ் ₹50 லட்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் லிமிடெட் கண்ட்ரோல் தான் நமக்கு இருக்குது. இது யாருக்கு ஷூட் ஆகும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒரு 20 to 30 lakhsக்கு மேலே மினிமம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த ₹50 லட்சம் நீங்கள் பிஎம்எஸ் மூலயமா போகிறதுக்கு உங்களுக்கு அந்த ரிஸ்க் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் லாங் டேர்ம் 3 to 5 years மைண்ட் செட் இருந்தால் தான் நீங்கள் இந்த பிஎம்எஸ்க்குள்ளே போகணும். ஹை ரிஸ்க் டாலரன்ஸ் வேணும். நார்மலாக நீங்கள் ஓன் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி ஸ்டாக் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ரிஸ்க் எடுப்பீங்களோ அந்த ரிஸ்க்கை விட இந்த பிஎம்எஸ் ஒரு த்ரூ செபி ரிஜிஸ்டர்ட் கம்பெனி மூலயமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கணும். நாட் ஃபார் பிகினர்ஸ். இது பிகினருக்கான ப்ராடக்ட் இது கிடையாது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, பிஎம்எஸ்ல கன்சிஸ்டண்டாக ரிட்டர்ன் கிடைக்குமானா கண்டிப்பாக இல்லை. கேரண்டீட் ரிட்டர்ன் பிஎம்எஸ்ல கிடையாது. எல்லா பிஎம்எஸும் அவுட் பெர்ஃபார்மிங் பண்ணாது. இந்த அவுட் பெர்ஃபார்மிங்ன்றது என்னென்னா, நிஃப்டியை விட கண்டிப்பாக பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றது எந்த ஒரு அஷூரன்ஸும் கிடையாது. நிஃப்டியை விடவோ இல்லை அவுட் பெர்ஃபார்மிங் பண்ணாத பிஎம்எஸும் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த பிஎம்எஸ்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது யாரை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஃபண்ட் மேனேஜரோட ஸ்கில்லை டிபெண்ட் பண்ணி இருக்குது, மார்க்கெட் சைக்கிளை டிபெண்ட் பண்ணி இருக்குது, பி இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாமே மேஜர் ரீசனாக பார்க்கலாம். ஸோ பிஎம்எஸ் ஒரு பவர்ஃபுல் டூல், செபி ரிஜிஸ்டர்ட் ப்ராடக்ட், பட் ஒன்லி ஃபார் ரைட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ வெல்த் கிரியேஷனில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ஆல்ரெடி மார்க்கெட் ரிஸ்க் என்னன்னு நல்லா தெரியும், எனக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி தெரியும் அப்படின்றவங்களுக்கான, முக்கியமாக அதிகமாக பணம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த பிஎம்எஸ். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், செபி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பிஎம்எஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுங்கள். பட் அப்படி போகிறீங்க அப்படின்னா டாப் கம்பெனிஸ், முக்கியமாக நிறைய பிஎம்எஸ் கம்பெனி, பேங்கிங் பேக்கில் இருக்கக்கூடிய பிஎம்எஸ் கம்பெனிஸும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் செபி ரிஜிஸ்டர்ட் பிஎம்எஸ்ன்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.